அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளிலும்
சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வார்த்தை பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று ஞானி சொல்வதை நான் பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். இதை தவிர வேறு உலகத்தில் வேறு ஒரு காரியமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். எல்லாவற்றையும் அனுபவித்த அந்த சாலமோன் என்ற ஞானி, பெரிய அரசன், எல்லாவற்றையும் அனுபவித்தவர். அவரிடம் இல்லாத செல்வம் இல்லை. அவருடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லைன்னு சொல்லப்பட்டது. வெள்ளி, இரும்பு எல்லாம் அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லாமல் இருந்தா, வெள்ளிக்கே மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ அவங்க செழிப்பாக இருந்திருப்பாங்க பாருங்க. பல தேசங்களில் உள்ளவர்கள்லாம் கண்டு வியக்கும்படியாக அந்த ராஜா இருந்தார். அவர் தான் சாலமோன் ராஜா. அவர் தான் சொல்கிறாரு, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் அப்படின்னு சொல்கிறார். பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன், பல நாடுகளுடைய மனிதர்கள்ட்ட நான் பழகியிருக்கேன். ஆனால் இது ரெண்டு தான் நான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ மகிழ்ச்சியாக இருப்பது, ஆங்கிலத்தில் மகிழ்ச்சி என்ற சொல்லுக்கு நிறைய ஆங்கில வார்த்தைகள் உண்டு. ஜாய், மெரின்னு சொல்கிறோம், ஹாப்பின்னு சொல்கிறோம், கிளாடுன்னு சொல்கிறோம், ரிஜாய்ஸ்னால் ரொம்ப அதிக மகிழ்ச்சி அடையுது. இப்படி பல வார்த்தைகள் மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு சொன்னேன். தமிழில் நம்ம சந்தோஷம்னு சொல்லுவோம், சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் அதை தேடி தான் ஓடிட்டுருக்காங்க. எப்படியாவது சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு பார்க்காங்க. என்னென்ன வகையிலெல்லாம் பார்க்காங்கன்னா, ஒன்று ட்ராவல், சந்தோஷமாக எங்கேயாவது பயணம், அதிகமாக என்ன செய்யணும், பல நாடுகளுக்கு போய் சுற்றி பார்க்கணும், பல இடங்கள், மலைவாழ் இடங்கள், பல இயற்கையான அழகு மிகுந்த இடங்கள், பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இளம் வாலிபன் சென்னைக்கு பைக்கில் போகிறது அவருக்கு ஒரு பிடித்தமான காரியம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். 25 முறைகளுக்கு மேலாக அவர் சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் மோட்டார் சைக்கிள்லே பயணம் செஞ்சுருக்காரு. மிக அண்மையில் செல்லும்போது ஒரு விபத்தில் மரணம் அடைந்துட்டார். இப்போ மகிழ்ச்சி கிடைச்சது அவருக்கு. ஒரே பையன், வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரே துக்கம், சந்தோஷம் எல்லாம் போச்சு. ஒரு மகனால், அவனுடைய ஆசையால், எனக்கு பைக்கில் போகிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் விலை உயர்ந்த பைக்கு, அந்த பைக்கில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிருந்தான். இன்னொரு இளம் வாலிபன் எங்களுக்கு தெரியும், ஹைதராபாத் நகரத்தில் வேலை செய்தார். வாரம் ஒரு முறை திருவனந்தபுரம் வரைக்கும் பிளெயினில் தான் வருவார், வாரம் ஒரு முறை. அங்கேருந்து வீட்டுக்கு வருவதற்கு கார் அங்கேயே நிப்பாட்டியிருப்பார். ஒரு வாரம் கார் அங்கே வாடகைக்கு நிற்கும். பெரிய அமௌண்ட், பெரிய தொகை கொடுத்து அந்த வாடகைக்கு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காரில் வேகமாக ஊருக்கு வந்துடுவார். இப்படி வருஷ கணக்கில் போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் ஊழிய வாஞ்சையுடைய ஒரு அன்பு மகன். ஆனால் நாங்கள் அண்மையில் கேள்விப்பட்டோம் அவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார்னு சொல்லி. அப்போ மகிழ்ச்சி பயணங்களில் இல்லை. உலகத்தை முழுசும் சுற்றி பார்த்தாலும், நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், நான் போகாத நாடே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களையும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கும்? ஒரு குறை இருக்க தான் செய்யும். சரிதானா? நீர்வீழ்ச்சிகளுக்கு போயிருக்கலாம், பெரிய மலை சிகரங்களுக்கு போயிருக்கலாம், நான் பார்க்காத இடமே இல்லைன்னு சொன்னாலும் உண்மையான மகிழ்ச்சி என்ன செய்யாது, இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நம்ம சிறு பிள்ளைகள்லாம் இப்போ கோடை காலமாக இருக்கனால தீம் பார்க்ஸ் போவாங்க. தீம் பார்க், அங்கே நிறைய தண்ணி, நீர் விளையாட்டுகள் இருக்கும், பெரிய பெரிய ராட்டினங்கள் இருக்கும், அதிலெல்லாம் போய் விளையாடுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் வாலிப பருவத்தில் கல்லூரியில் படிக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றுலா போவாங்க. என்ன செஞ்சாலும் உண்மையான மகிழ்ச்சி என்ன செய்யாது, கிடைக்குமா? நிரந்தரமான மகிழ்ச்சி ஒரு நாள் என்ன செய்யாது,
இதெல்லாம் சிற்றின்பங்கள், இதில் கிடைப்பது மிக 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 கடினம், நிச்சயமாக தராது அப்படின்னு சொல்லிடலாம். அதுதான் நெகேமியா சொல்கிறாரு. நெகேமியா என்பவர் ஒரு பெரிய ராஜாவுக்கு, அர்த்தசாஸ்ட்ரா என்ற ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தார். அவர் தான் கப் சர்வர், அவர் தான் நின்று கூடவே இருப்பார். அவர் முதல்ல குடித்து பார்த்து அவர் சாகலை நபரை தான் என்ன செய்யணும், ராஜாவுக்கு கொடுக்கணும். மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அதில் இருந்தவர் தான் நெகேமியா. அவர் எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப அவர் மனசு வேதனைப்பட்டு இருந்தாராம். பல நாட்களாக துக்கித்து அழுது உபவாசித்து மன்றாடி நான் ஆண்டவரிடம் ஜெபம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நெகேமியா சொல்கிறாரு, 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான மகிழ்ச்சி, கர்த்தரோடு ஒரு மனிதன் எவ்வளவு இசைந்து செயல்படுகிறானோ, வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் அவன் என்ன செய்யணும், ஆண்டவரோடு நெருங்கி உறவாடினான்னா அதுதான் என்னது உண்மையான மகிழ்ச்சி. கர்த்தருக்கு அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? அவரோடு ரொம்ப அந்யோன்யமான ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும். அதுதான் அவருக்கு ரொம்ப வருத்தம். எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்க அப்படின்னு சொல்லி. அலங்கம்னா மதில் சுவர்னு சொல்லலாம், கோட்டை சுவர்னு சொல்லலாம். இடிந்து தரை மட்டமாக கிடக்கு அப்படின்னு சொன்ன உடனே நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாக துக்கித்து உபவாசித்து மன்றாடி, எத்தனை வார்த்தை பாருங்கள். அவன் ஜெபம் எப்படி பண்ணியிருக்கான்? பரலோகத்தின் தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்தான். இந்த பிரார்த்தனை அதிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 4ஆம் வசனத்துலேருந்து ஒரு 5-6 வசனங்கள் அவர் செய்த அந்த பிரார்த்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஜெப வீரனாக அவர் இருந்தார். நல்ல அனுபவம் உள்ள ஒரு மனிதன், ஒரு மாகாணத்தினுடைய அதிபதியாக, ஒரு ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட மனிதன் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன்னு சொல்லி. அதனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற ஒரு நல்ல அனுபவம் நமக்கு இருக்கணும். இதே தான் ஆபஹூக் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஆபஹூக் அந்த வசனத்தெல்லாம் வாசிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், வாசிங்க, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும். எத்தனை விஷயம் பாருங்கள், 6 விஷயங்கள் சொல்கிறார். அத்திமரம் துளிர் விடலை, திராட்சை செடிகளில் பலன் இல்லை, ஒலிவ மரத்துலேயும் அங்கே பழம் இல்லை, திராட்சை செடிகளில் பழம் இல்லை, ஒலிவ மரத்தில் பலன் இல்லை, வயல்கள் தானியத்தை விளைவிக்கலை, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போச்சு, எல்லாம் செத்து போச்சு, தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்னு சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவம் பாருங்கள். கர்த்தருக்குள் அவன் மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இந்த உலகத்தில், உலக வாழ்க்கையில் நிறைவான மனிதர்களே இருக்க முடியாது. எல்லாம் எனக்கு இருக்குது, இதோடு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் உள்ளவர்கள் மிக 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 குறைவாக இருப்பாங்க. அப்போ எந்த மனிதனாக இருந்தாலும் உண்மையான சந்தோஷம் வேணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய அனுபவமாக இருக்க முடியும். உண்மையான நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் இந்த அனுபவம் இருக்கணும். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய அனுபவமாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியர் என்ற நிருபத்தில் அவர் எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாலும் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 2 மடங்கு சந்தோஷம். சந்தோஷம் கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா?
கர்த்தருக்குள்ளே இருந்தால் எப்பொழுதும் என்ன செய்யலாம்? சந்தோஷம். அப்போ சந்தோஷம் இல்லாமல் நமக்கு வருத்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம கர்த்தருக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். அப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சந்தோஷம், நம்ம உண்மையான சந்தோஷம் வேணா ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. அவரோடு கரங்களை கோர்த்து கொண்டு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும். அவரோடு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுது, உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வது. செத்த பிறகு என்ன செய்ய முடியாது? நன்மை செய்ய முடியாது, ஒன்றும் தீமையும் செய்ய முடியாது. செத்த பிறகு எல்லாம் முடிஞ்சு போகும். அதுதான் அந்த ஞானி சொல்கிறாரு, உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன்னு சொல்கிறார். நன்மை செய்வது, மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் நன்மையான காரியங்களே யோசிக்கணும். கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கும்போது சந்தோஷமாக இருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயிலிருந்து தீமையான காரியங்கள் என்ன செய்யாது? புறப்படாது. எல்லாமே நன்மையானதாக இருக்கும். அப்போ அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அவரிடத்துல எந்த மாறுதலும் கிடையாது, வேற்றுமை நிழலும் கிடையாது. அவர் நன்மையை கொடுக்குற தேவன். அந்த ஈவுகள் எல்லாம் எங்கேருந்து தான் வரணும்? பரத்துலேருந்து தான் வரணும். அதுதான் முதல்ல நம்ம சொன்னோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன்னு சொல்லி. அப்போ கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்வர்களாக இருக்க முடியும். அது பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும். மீகா தீர்க்கதரிசி இதே காரியத்தை எப்படி சொல்லாருன்னு பாருங்கள். மீகா 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் பாருங்கள், 8ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. மீகா, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு இணைஞ்சிருக்கிறார், அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொண்டு நம்ம வந்து என்ன செய்யணும்? வேறு என்னன்னு செய்ய வேண்டாம். அவர் நினைக்கபடி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்ம வந்து நடக்க அழைக்கப்படுகிறோம், நினைப்பூட்டப்படுகிறோம். எனவே நன்மைகள் அனைத்தும் வேறு எங்கேருந்து வரல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துலேருந்து தான் அருளப்படுகிறது. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்குது. தீமை அப்படின்னு சொன்னாலே அது பிசாசினால் உண்டானது. தீமையான எண்ணங்கள் நம்ம உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது? தோன்றக்கூடாது. மற்றவங்களுடைய காரியங்களை குறித்து தீமையான எண்ணங்கள், அப்பா அவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்க ஆண்டவர் விரும்பலை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உன்னுடைய பலன்னு சொல்லி. 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனை தாவீது சொல்கிறார். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். வருஷம் முழுசும் அவருடைய நன்மை இந்த உலகத்தில் ஆண்டவரிடத்துலேருந்து கொடுக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். முடிசூட்டுகிறீர்னு என்ன அர்த்தம்? கிரீடமாக வச்சுருக்காரு. ஒவ்வொரு வருஷத்துலேயும் அநேக நன்மைகளை அவர் இந்த உலகத்தில் கொடுக்கார். ஆனால் அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு நமக்கு இல்லை. அநேக வேளைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நேரிட்டது அப்படின்னு சொல்லி புலம்புறவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாதபடி அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார்னு சொல்லி உறுதியாக என்ன செய்யணும்? நம்பணும். 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, உண்மையாய் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய நடக்கையில் என்ன செய்யணும்? உத்தமம் இருக்கணும், உத்தமமாய் அவரை பின்பற்றணும். அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். வருஷம் முழுசும் அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கணும். சங்கீதம் 85:12 பாருங்கள், கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தர் தீமையானதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கொடுக்கவே மாட்டார். அவர் நன்மையானதை தருகிற தேவன், நன்மையானதை தருவார். அவர் நம்மை 103:5 பார்க்குறோம். சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குறாருன்னு போட்டிருக்கு. நமக்கு திருப்தி வரணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சாப்பாட்டில் நம்முடைய உணவில் திருப்தி வரணும்னா கர்த்தர் தான் அதை கொடுக்க முடியும். கர்த்தர் நம்மை
தம்முடைய நன்மையினால் அவர் முடிசூட்டுகிறவர், வழி நடத்துகிறவர். 103:5, சங்கீதம் 103:5 வாசிக்கலாம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. கழுகு எப்படி பாதி வாழ்க்கை வாழ்ந்த பிறகு 70 வருஷம் 80 வருஷம் வாழும்னா, ஒரு 40 வருஷத்தில் என்ன செய்யும், தன் முடிகளெல்லாம் உதிர்த்து கொஞ்ச நாள் உயரமான இடத்துல போய் இருந்து மீண்டும் புதிய அதனுடைய ரோமங்களெல்லாம் பெற்று அது ஒரு புதிய இளம் கழுகை போல் என்ன செய்யுமோ மீண்டும் வலுப்பெற்று எழுந்து வருமோ. அதுதான் சொல்லுது, வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது, மீண்டும் நீ இளமையானவனாய் நீ மாறுவ அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், நன்மையானதை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். அடுத்தால பெற்றுக்கொண்ட நன்மை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு காத்து கொள்ளணும். நம்ம அது முதல்ல நன்மையாக காத்து கொள்ளணும். நமக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு அது என்ன செய்யணும், நாம் நன்மை செய்யணும், நன்மை செய்யறவர்களாக இருக்கணும். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பாருங்கள். நீதிமொழிகள் 3:27, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உடனே நம்ம விரும்பும்படியெல்லாம் அந்தால மற்றவர்களுக்கு இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துடணும்னு அவசியம் இல்லை. பாத்திரம் அறிந்து என்ன செய்யணும், பிச்சை எடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும், செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், உதவி செய்யணும். நம்மளால் முடிஞ்ச ஆலோசனைகள் சொல்லலாம். உதவி என்பது பொருள் உதவி மட்டும் அல்ல, நம்முடைய உடல் உழைப்பு கொடுக்கலாம், நம்முடைய ஆலோசனைகளை சொல்லலாம். இப்படி பல வகைகளில் நம்ம வந்து உதவி செய்யலாம். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியில், ஆஸ்பத்திரி ஊழியங்களில் நாங்கள் வந்து ரத்தம் தேவைப்படக்கூடிய நபர்களை சந்திப்போம். ரத்தம் வேணும்னு சொன்ன உடனே அது வரைக்கும் கூட்டமாக வந்து பார்த்துட்டு இருந்த உறவினர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க. இந்த நோயாளி மட்டும் தனிமையாக இருப்பார். 3 மாதம் ஆச்சியா, ஒரு பாட்டில் ரத்தம் வேணும், கொடுக்க ஆளே இல்லை. சொந்தக்காரங்களே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க. வந்தாங்களா, நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. ரத்தம் வேணும்னு சொன்ன உடனே எல்லோரும் நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டேங்காங்க, யாருமே கொடுக்க இல்லை. பிள்ளைகள் இருக்கா, ஆமாம் 3 பையங்க இருக்காங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள் சொந்த தகப்பனுக்கோ தாய்க்கோ அனுச்சியில் ரத்தம் கொடுக்க தயாராக இல்லை. அப்போ இங்கேருந்து ஊழியத்துக்கு போகிறவங்க ஒருத்தருமே இல்லாதவங்க, உண்மையிலே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யலாம். நம்ம சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் நிறைய நேரங்களில் நாங்கள் கொடுத்த ரத்தம் தவறாக பயன்படுத்தப்பட்ட காரியங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ இரத்த தானம் செய்கிறவர்கள் ரொம்ப என்ன செய்யணும்னா, சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து உண்மையிலே யாரும் இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ரத்தத்தை தானமாக கொடுத்தா ரத்த தேவையே இருக்காது. அதனால் பாத்திரம் அறிந்து பிச்சையிட நம்ம வந்து செய்யணும், கற்றுக்கொள்ளணும். நம்ம இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இந்த வசனத்தை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம கடைபிடிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளோ நன்மைகளை பெற்றிருந்தாலும் தீமையான காரியங்களே எப்பொழுதும் சொல்லிகிட்டு இருந்தால் அதனுடைய பலன் தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். மனுஷன் தன் வாயின் பலனினால் நன்மையை புசிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமையான காரியங்களை பேசினா தீமையை தான் புசிக்க வேண்டியிருக்கும். அதனால் நல்ல நல்ல காரியங்களை எப்பொழுதும் யோசிக்கணும், நல்ல காரியங்களை சிந்திக்கணும், பேசணும், செய்யணும். ஆண்டவருடைய காரியங்களை நம்ம வந்து செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும், அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த நீதிமொழிகள் 14:22 பார்த்தீங்கன்னா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. யோசித்தாலே நன்மை, கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்குமா? நன்மையை யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு. அப்போ எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையில் என்ன செய்யணும்னா, நன்மையான காரியங்கள் தான் இருக்கணும். இந்த வருஷம் மழையே பெய்யாது, இந்த இது ரொம்ப மோசமாக இருக்கும், இப்படி என்ன செய்யக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் திங்கிங் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எல்லாமே என்ன செய்யணும், பாசிட்டிவாக யோசிக்கணும். எல்லாம் நல்லா நடக்கும், நல்லா மழை பெய்யும், நல்ல வெயில் அடிக்கும். நல்ல மழை பெய்யணுன்னா என்ன செய்யணும்,
நல்ல வெயில் அடிக்கணும், நல்ல காற்று அடிக்கணும். மழை மட்டும் பெய்யணும், வெயிலே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த காலங்கள் எப்படி சரியாக வரும்? எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? தாங்கி கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம நன்மையை யோசிக்கணும். நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு என்ற வார்த்தையை நம்ம நினைவில் கொள்ளணும். இன்னொரு காரியத்தை தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்க. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. உன்னதமான தேவன், அவர் உன்னதங்களிலே வாசமாக இருக்கிற தேவன். உன்னதம்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு இடம் கிடையாது, அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிளேஸ். உன்னதங்களில் வீற்றிருக்கிற தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. தானியேல் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அவரை என்ன பண்ணிட்டாங்க? வாலிபர்களோட வாலிபராக சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. சிறையாக கொண்டு போகப்பட்ட ஒரு கைதி அவர். போன இடத்துல ராஜாவுக்கு சேவை செய்யும்படியாக அவருக்கு எழுத்து ஞானம் கற்றுக் கொடுக்கப்பட்டது, மிகச்சிறந்த உணவு கொடுக்கப்பட்டது. அவங்க 4 பேரும், தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் அந்த காப்பாளர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் வெஜிடேரியனே தாங்க, பருப்பு காய்கறி முதலானவைகளே தாங்க, 10 நாள் பாருங்கள் எங்களுக்கும் அவங்களுக்கும். அப்போ அவன் சொல்கிறான், ஒருவேளை உங்களுக்கு சரியாக நான் உணவு கொடுக்கலன்னு கேள்விப்பட்டால் ராஜா என்னை உடனடியாக கொன்றுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, 10 நாள் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. 10 நாள் பார்த்தா அந்த எல்லாம் சாப்பிட்ட வாலிபர்களோடு இந்த 4 பேருடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசமாக இருந்தது, நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது. உடனே அவன் ஓகே உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்கன்னு சொன்னான். இப்படி ரொம்ப உண்மையாக இருந்த ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது, ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். அவன் யாருக்கும் பயப்படலை. அவன் எப்பொழுதும் தன்னுடைய ஜெப வேலைகளை முறையாக கடைப்பிடித்தான். எருசலேம் நகரத்துக்கு நேராக பலகைகள் திறந்திருக்கும்படியாக 3 வேளைகளை என்ன செய்தான்? அவன் ஜெபம் செய்தான். அவர் சொல்கிறாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. 3 நண்பர்களை எரிகிற அக்னி சூளையில் போட்டாங்க, ராஜாவினுடைய கட்டளைகள் கீழ்ப்படையிலன்னு சொல்லி. அங்கே 4வது நபராக ஆண்டவர் அங்கே இருந்தார். தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருந்ததுன்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. 4வது நபருடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருந்தது. ஏன்னா அந்த அக்னி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது, அதிகமான அளவு சூடு. இவங்களை கொண்டு உள்ளே போனவங்கெல்லாம் அந்த தீ பட்டு இறந்து போனாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யலை? இறக்கலை. அதே மாதிரி தானியேல் நீங்கள் சொன்னதை கேட்காம அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு, உங்களெல்லாம் அவர் மதிக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. உடனடியாக அவன் சிங்க கெபியில் போடப்பட்டான். பசி உள்ள சிங்கங்கள் அந்த காலத்தில் கிரேக்க தேசத்தில் அது ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த சிங்க கெபியில் போடப்பட்ட போது சிங்கங்களுடைய வாயை ஒரு தூதன் என்ன செஞ்சான்? கட்டி போட்டான். அங்கேயே ஆண்டவர் தான் போய் என்ன செஞ்சார்? அவனோடு இருந்தார். அந்த சிங்கங்கள் ஒன்றுமே செய்யலை. மறுநாள் காலையில் ராஜா துயர சத்தமாக கேட்காரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே அப்படின்னு சொல்லி. உடனே அவன் ராஜாவுக்கு பதில் சொல்கிறான், அது ஏனென்றால் நான் உமக்கு முன்பாக என்ன செய்யலை? எந்த நீதி கேடும் செய்யலை, கடவுளுக்கு முன்பாக நானும் எந்த தப்பும் செய்யலை. அதனால் அவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார்னு சொல்லி அவனை மேலே தூக்கி விட்றாங்க. யார் அவன் மேலே குற்றம் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி சிங்க கபியில் போட சொன்னார். அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாலே அந்த பாய்ந்து இணைஞ்சது அந்த சிங்கங்கள் கொண்டு போட்டது. இப்படிப்பட்ட நன்மை பெற்ற அந்த தானியேல் சொல்கிறாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. இதுதான் நன்மை. ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட நன்மையை, ஆண்டவரிடத்திலேருந்து பெற்றுக்கொண்ட அற்புதங்களை, அதிசயமான காரியங்களை நம்ம மற்றவர்களோடு என்ன செய்யணும்? பிரசித்தப்படுத்தணும், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். அதுதான் நமக்கு நன்மையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இதிலேருந்து நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அநேகர் பெரிய சாட்சிகள் நடந்திருக்கும், எல்லாத்தையும் இணைஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. வேத
இப்போ நாங்களே பார்க்கோம், ஒரு கஷ்டத்தில் வருவாங்க, அவங்களுக்கு விடுதலை கிடைக்க வரைக்கும் விடாமல் நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். விடுதலை கிடைச்ச பிறகு ஆட்கள் காணாமல் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. எப்படி? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? நமக்கு ஞாபகம் இருக்கும் எத்தனை தடவை வந்தாங்க, நம்ம எவ்வளோ பாரமாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம், நம்ம எவ்வளோ உபவாசம் பண்ணோம்னு சொல்லி. ஆனால் அது நன்மையான காரியம் அல்ல. ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மனுஷங்களை பிரதிஷ்டப்படுத்த வேண்டாம், ஆண்டவரை மறக்காமல் இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? போகிற இடங்கள்லாம் சொல்லணும், கர்த்தர் மகத்துவமானவர், பெரிய காரியங்களை செய்தார் சொல்லி. எங்களுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை, 7 வருஷம் கழித்து ஆண்டவர் 2 குழந்தைகளை கொடுத்தாருன்னா நாங்கள் போகிற இடத்துலலாம் இதை சொல்கிறோம். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் சொல்கிறோம். யார்கிட்டெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் சொல்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்டது. நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவன், யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டேன், நேரில் பார்த்து பேச எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்றைக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ அது மூலம் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள், அந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது நன்மையான காரியம். எனக்கு நன்மையாக கண்டது அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்ல மாதிரி அது உண்மையான ஒரு நல்ல அனுபவம். நமக்கு ஆண்டவர் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்ம அதை பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவருக்கு சாட்சியாக இருக்கணும். அது நல்லது, அது நன்மையான காரியங்கள். சகரியா தீர்க்கதரிசி மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காரு. சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மை, 2-fold blessing. நம்ம ஒன்று கேட்ட ஆண்டவர் என்ன செய்வார்? 2 தருவார். அல்லேலூயா. நாங்கள் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குழந்தை கன்சீவ் ஆடணுன்னே அந்த டெலிவரியில் அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப சிஸ்ட் இருந்தது, நீர் கட்டிகள் நிறைய இருந்துச்சு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம், அதோடு சேர்த்து ஒரு சைடு ஓவரையும் ரிமூவ் பண்ணிட்டோம், இனிமேல் குழந்தை பிறக்காது. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் முதல்ல என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் அந்த அம்மாட்ட சொல்லும்போது அவங்க தலையில் அடித்தாங்க. இந்த வேதக்காரங்களை என்ன செய்ய முடியாது? திருத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து ஒரு வருஷத்துலேயே மீண்டும் கருவுற்று 2வது வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. அவன் சொன்னபடி செய்கிற தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் என்ன செய்யாது? தவறாது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள், ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? எல்லா பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ரொம்ப நிச்சயம், அதிக நிச்சயம். ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை கட்டாயம் செய்வார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். அதனால் ஒரே நம்பிக்கையாக இருக்கணும், ஒரே விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. அவருடைய அன்பு விலையேற பெற்றது. அவர் நமக்காக சிலுவையிலே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரயமாய் கொடுத்து மீட்டிருக்கிறார். சாசன் தலையை அவர் நினைச்சிருக்கிறார், நசுக்கி போட்டிருக்கார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து போட்டு அதை நடுவில் இல்லாதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்த அவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். சொந்த குமாரன்னு பாராமல் நினைச்சார், அவர் தாழ்த்தினார், தம்மை மட்டும் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் நம்மை மீட்கும்படியாக, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களின் பாவங்களையும் மீட்கும்படியாக, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அதனால் அவருடைய பரிசுத்தமான அந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்கிறாரு, நன்மை இன்னதென்று இதை அறிந்திருக்கிறார்.
மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறொரு காரியமும் மனுஷர்களுக்கு இல்லை என்று அறிந்தேன்னு சொல்லி ஞானி சொல்வார். இந்த காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். சந்தோஷமாக இருக்கணும். எப்பொழுதும் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருங்க. முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு இருக்கணும். அதே நேரத்தில் வஞ்சகமான காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. இதனுடைய தொடர்ச்சி இன்னொரு நாள் நான் பேசுகிறேன். என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காது, இன்னும் என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணும், எப்படி நம்மை சீர்படுத்தி கொள்வது என்பதை இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்னொரு முறை நான் பேசுகிறேன். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்துமே இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கும்படியாய், மகிழ்ச்சியாக இருக்கும்படியாய், தேவரீர் உமக்குள் பலப்படும்படியாய் எங்களை நீர் இந்த நாளிலே அழைத்திருக்கிறீர், நினைப்பூட்டி இருக்கிறீர். எங்களை மீண்டும் பலப்படுத்தி இருக்கிறீர். சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிறவர். எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. அநேக வேளைகளிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம், மறந்து போகிறோம். எங்களை மன்னியும் தேவரீர். நீர் எங்களோடு இருக்கிறதை ஒருபோதும் மறவாதபடி நாங்களப்பா நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதபடி உமக்கு சாட்சிகளாகி நிற்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உலகத்தின் முடிவு பரியந்தம் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக நிற்கணும் சுவாமி. தேவரீர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் உடைய அன்பை குறித்து சொல்லும்படியாய் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்து வருகிற நன்மைகளை நாங்கள் பிறருக்கு அறிவித்து அவர்களையும் பலப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கும்படியாய் நீர் எங்களை பலப்படுத்தும். எங்களை ஆசீர்வதியும். எங்களை சாட்சிகளாய் மாற்றும். எங்கள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் சர்வாங்க சுகத்தை தாரும். பலகீனமாக இருக்கிறவர்களை நீர் பலப்படுத்தும். தேவரீர் உம்முடைய கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லையப்பா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தினீர். அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லையா? அவருடைய பாதரட்சிகள் தேய்ந்து போகலப்பா. 40 ஆண்டுகள் அற்புதமாய் வனாந்தரத்திலே நீர் வழி நடத்தினீர். தேவரீர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் அழைத்து செல்லும்படியாய் நீர் அற்புதமான தாசர்களை தெரிந்து கொண்டீர். தேவரீர் அதே போல சுவாமி எங்களையும் பயன்படுத்தும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் என்று நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி சுவாமி எல்லா காரியங்களையும் கடன் செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தேவரீர் பலகீனமாக இருக்கிறவர்களுக்கு புது பலன், புது கிருபை தாரும். பண தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு கடன் பாரங்களை எல்லாம் நீக்கி செழிப்பான இடத்திலே தேவரீர் பிள்ளைகளை கொண்டு வந்து நீர் சேர்க்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நல்ல மேய்ப்பன், ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவன். நாங்கள் உம்முடைய ஆடுகளாக இருக்கிறோம் சுவாமி. உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம்ப்பா. நீர் எங்களை அற்புதமாய் நடத்துகிறீர். உணர்வுள்ள இருதயங்களை தாரும். கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தடைப்பட்ட ஜனங்களை வருகிற நாட்களில் அழைத்து வாரோம்ப்பா. உடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பரீட்சை எழுதி அப்பா முடிவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல முடிவுகளை தாரும். நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ள நல்ல அப்பா மேற்படிப்புகளை படிக்க இடங்களை நீர் ஏற்படுத்தி தாரும். படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும். அதே போல் திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். குழந்தை செல்வங்கள் உருவாகட்டும். வருகிற யாவரையும் தேவரீர் சாட்சிகளாய் நீர் மாற்றும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் சாட்சிகளாய் மாற்றும். நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகல காரியங்களையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம்ம அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை